சப்பாத்தி கல்லுல போட்டோன்னே இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல எல்லாம் காட்டுற மாதிரி நல்ல பூரி மாதிரி உப்பி வரணுமா, சாஃப்டா இந்த மாதிரி துணி மாதிரி சாயங்காலம் வரைக்கும் இருக்கணுமா அப்படின்னா இந்த வீடியோல சொல்லியிருக்கிற இந்த சிம்பிள் ட்ரிக்கை ஃபாலோ பண்ணி பாருங்க. எந்த மாவா இருந்தாலும் சரி உங்களுக்கும் சப்பாத்தி சாஃப்டா லேயரா வரும். 1 கப் கோதுமை மாவு எடுத்தீங்கன்னா அதுக்கு பாதி கப் தண்ணி, தேவையான அளவு உப்பு சேர்த்து நார்மலா நம்ம பிசைற மாதிரி பிசைஞ்சு எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டி சப்பாத்தி மாதிரி திரட்டிக்கோங்க. இதுல ஒரு 2 டிராப் எண்ணெய் விட்டு நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. மேல கொஞ்சமா இந்த மாதிரி மாவு தூவி விட்டுக்கோங்க. இப்ப சப்பாத்திய 3 மனசுக்குள்ள டிவைட் பண்ணிக்கோங்க. ஒரு ஓரத்தை எடுத்து சென்டர்ல இந்த மாதிரி மடிச்சு விட்டுக்கோங்க. இப்ப இது மேலேயும் ஒரு டிராப் எண்ணெய் விட்டு தடவிட்டு இதே மாதிரி கொஞ்சமா மாவு தூவிக்கோங்க. இப்போ இந்த சைடு ஓரம் இருக்கிறதையும் எடுத்து சென்டர்ல விட்டு மேல கொஞ்சமா எண்ணெய் விட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமா மாவு தூவிக்கோங்க. இப்போ இது ஒரு ஸ்கொயர் ஆக்கிக்கலாம். அதாவது இந்த கார்னர்ல இருக்கிறத எடுத்து நடுவுலையும் அந்த கார்னர்ல இருக்கிறத எடுத்து நடுவுலையும் இந்த மாதிரி மடிச்சு விட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயரா கிடைக்கும். இப்போ மேல மாவு லைட்டா தூவிட்டு நம்ம நார்மலா எப்படி சப்பாத்தி போடுவோமோ அதே மாதிரி சப்பாத்தியா திரட்டி எடுத்துக்கோங்க. ஒரு சப்பாத்தியா இந்த மாதிரி செய்யறதை விட வரிசையா இந்த மாதிரி சப்பாத்தி போட்டு வச்சுக்கிட்டு எண்ணெயை தடவி மாவு தூவி மடிச்சு விட்டு செஞ்சீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். உங்களுக்கு குவிக்கா முடிச்சிடலாம். நமக்கு டைம் இருக்கிறப்ப கூட இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்ல செஞ்சு ஒரு எண்ணெய் கவர்லயோ இல்ல ஒரு ஜிப்லோ கவர்லயோ போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எப்ப தேவையோ அப்ப எடுத்து சப்பாத்தி திரட்டி போடுறதுக்கு ரொம்ப சௌகரியமா இருக்கும். இந்த லேயர்ஸ்க்கு நடுவில் அந்த மாவு தூவுறீங்க பார்த்தீங்களா, அப்போ உங்களுக்கு ஏதாவது ஸ்டஃபிங் வேணா கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ கல்லை நல்ல ஹை ஹீட்டில் காய வச்சுக்கோங்க. சப்பாத்தி எடுத்து போட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. நல்லா அந்த மேலே பபிள்ஸ் ஃபார்ம் ஆக விடுறப்ப திருப்பி எடுத்து போடுங்க. இங்கே பக்கத்துலேயே இந்த மாதிரி ஒரு வலைத்தட்டோ இல்லை சல்லடையோ வச்சு மேலே ஒரு காட்டன் கிளாத் வச்சு ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு 30 செகண்ட்ஸ் கழிச்சு அதை திருப்பி போடுங்க. இப்போவே நல்லா உப்பி வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. ஒரு 10 செகண்ட்ஸ் கழிச்சு திருப்பி போட்டுட்டு திரும்ப ஒரு 10 செகண்ட்ஸ் கழிச்சு திருப்பி போட்டுட்டு எடுத்தீங்கன்னா போதும். இதை ரொம்ப நம்ம நார்மல் சப்பாத்தி மாதிரி திருப்பி போட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவ்வளோதான், சாஃப்டான லேயரான சப்பாத்தி தயார். ஒரு சொட்டு நெய் தடவுனீங்கன்னா வாசனையா இருக்கும். இப்ப இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம ஹைலியே வச்சு சுடுறதுனால சில நேரம் கல் ரொம்ப ஹீட் ஆயிடும். அப்ப கொஞ்சமா தண்ணி விட்டு கல்லோட இந்த டெம்பரேச்சரை குறைச்சு சப்பாத்தி சுட ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி காட்டன் கவர்ல சுத்தி வச்சோம்னா ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டா இருக்கும். சோ நம்மளோட லேயரான சாஃப்டான சப்பாத்தி தயார். ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.